கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 24 படத்தை சூர்யாவை தவிர வேறு யாரும் தயாரிச்சிருக்க முடியாது. ஒளிப்பதிவாளர் திரு PC ஸ்ரீராமோட உதவியாளரா இருந்த திரு என்கிற திருநாவுக்கரசு மகளிர் மட்டும் படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளர் ஆனார். அதுக்கப்புறம் கமலஹாசனோட ஆஸ்தான ஒளிப்பதிவாளராகி ஹேராம், ஆளவந்தான், காதலா காதலா படங்களை ஒளிப்பதிவு செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஹிந்திக்கு போயிட்டாரு. அங்க மெகா பட்ஜெட் படங்கள்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ 6 வருட இடைவெளிக்கு பிறகு 24 படம் மூலம் தமிழுக்கு வந்திருக்காரு. சூர்யாவை தவிர வேறு யாரும் இந்த படத்தை தயாரிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றாரு திரு. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியன் தவிர வேற யார் தயாரிப்பாளரா இருந்தாலும் 24 இவ்ளோ சுலபமா முடிவடைஞ்சிருக்காது. நல்ல நிலையில தடையில்லாம படப்பிடிப்பு நடத்த படப்பிடிப்பு குழுவுக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே ஒரு தயாரிப்பாளரா கொடுத்து ஊக்குவிச்சாரு. எல்லா ஹீரோக்களுமே தங்களை சினிமாவுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க தான். இருந்தாலும் சூர்யா இன்னும் ஒரு படி மேல தன்னோட டெடிகேஷனை பிராக்டிகலாகவும் செயல்படுத்துவாரு. வில்லன் ஆத்ரேயா கதாபாத்திரத்தை ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து நடிச்சாரு. இன்னைக்கு சினிமாவில தொழில்நுட்பம் ரொம்பவும் வளர்ந்துருச்சு. இது சினிமாவுக்கு மிகவும் பெரிய சவாலா இருக்கு. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் விதமா கதைகள் அமையறதில்ல. அந்த தொழில்நுட்பத்தை நல்லா செயல்படுத்த உதவும் விதமா அமைந்தது 24 கதைக்களம்னு சொல்றாரு திரு.